எல்லாம் முடிஞ்சு போச்சு, தன்னை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு தீனதயாள ரொம்பவே தென்னாவட்ட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த தென்னாவட்டில தான் கமிஷனர் சொல்லியுமே கூட, கமிஷனர் கிட்ட அவன் வசமா சிக்கியுமே கூட விக்ரமுக்கு நான் தான் டைம் கொடுத்துருக்கேன்னு அவர் சொன்ன பிறகும் வேணுமனே இனியாவுக்கு எதிராக வாரண்ட்டை வாங்கிட்டு வந்தான். நாம தான் நமக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டோமே, விக்ரமால எதுவுமே பண்ண முடியாது, இனியாவை நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஜெயிலுக்குள்ள வச்சு டார்ச்சர் பண்ணோம். விக்ரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிட்டான், அவனால எதுவுமே செய்ய முடியாது, அவனை பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு மாயா கூட சேர்ந்துகிட்டு தான் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தான் தீனதயாள. ஆனா பாவத்தின் அளவு சின்னதா இருந்தாலும் அதோடைய விளைவு ரொம்ப பெருசா இருக்குன்றது அவன் இனிமே உணர ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, அதை எடுத்துக்கிட்டு உடனே கமிஷன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. கமிஷனர் கிட்ட, சார் எனக்கு தீனாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன நீங்க எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதுக்கு காரணம் தீனா தான்றதுக்கான எவிடன்ஸ் இந்த லேப்டாப்ல இருக்கு, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பிளே பண்ணவும் ஆரம்பிச்சாரு. அந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிக்கும் போது கமிஷனோட முகம் சுத்தமா மாறி போயிருந்தது. ஏன்னா தப்பே பண்ணாத விக்ரமுக்கு சஸ்பென்ஷனும், தப்பு பண்ண தீனதயாளுக்கு சர்வீஸ்ல இருக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுத்தது அவர் தானே. தான் பண்ண தப்ப உணர்ந்துட்டு விக்ரம் கிட்ட ஒரு சாரியும் சொல்லிட்டு தீனதயாள உடனே தன்னுடைய ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. அவனும் 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்தான். என்னையா இது அப்படின்னு அந்த வீடியோ காட்டவும் வீடியோவை பார்த்தா அவன் அதிர்ச்சியினுடைய உச்சத்துக்கே போயிட்டான். சார் என்ன சார் இது, இந்த வீடியோல இருக்கிறது நானே இல்லை, இது ஏதோ மாஃப் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த வீடியோவை சந்தேகமான வீடியோ அப்படின்னு சுட்டி காட்டவும் ஆரம்பிச்சான். அதை கேட்ட கமிஷனர் கோவத்துல உச்சத்துக்கே போயிட்டாரு. என்னதுன்னா அவ்வளவு பெரிய ஆளா நீ, உன் முகத்தெல்லாம் கிராபிக்ஸ் பண்ணி வீடியோ கொண்டு வந்து கொடுக்க போறாங்களா, இந்த வீடியோ கிடைக்க கூடாதுன்னு ஆளை வச்சு சுபாஷோட போனை உடைச்ச, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் விக்ரம் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதும் விக்ரம ஒரு பார்வை பார்த்தான். என்னதுன்னா விக்ரம் என்ன பாக்குற, உன்னுடைய அதிகாரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணிருக்க, விக்ரம மாட்டி விடுறதுக்காக ரவுடிங்க கூட சேர்ந்து செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிருக்க, உன்னோட அதிகாரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணதால உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் தீனதயாளால நம்பவே முடியல. சார் என்ன சார் சொல்றீங்க, எதுக்கு டிஸ்மிஸ் பண்றீங்களா அப்படின்னு அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டான். விக்ரம் அவனோட கேப்பை காயிட்டு அவரோட ஸ்டார்ஸை ரிமூவ் பண்ணு, அவன் பெல்ட்டை காயிட்டுன்னு தீனதயாளுக்கு ரொம்ப சரியான ஒரு தண்டனைய விக்ரம் கையாலே கொடுத்துட்டாரு கமிஷனர். விக்ரமும் அதே போல தீனதயாளுடைய கேப்பையும் அவனுடைய ஸ்டார்ஸையும் பெல்ட்டையும் காட்டும் போது அவனுடைய முகம் போன போக்க பார்க்கணுமே, எள்ளும் கொள்ளும் வெடிச்சுக்கிட்டு இருந்தது. இதையும் பிடிச்சிக்கோ அப்படின்னு டிஸ்மிஸ் ஆர்டரையும் கையில கொடுத்துட்டாரு கமிஷனர். கொடுத்ததோட இல்லாம இனிமே என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு கோவமா திட்டி வெளியவும் அனுப்பிட்டாரு. தீனதயாளுக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிப்போச்சு. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் ஆயிப்போச்சு அவன் நிலைமை. வேகமா அங்க இருந்து வெளியே வந்துதான் தீனதயாள. இப்போ விக்ரம் மேல தப்பு இல்லைன்றத கமிஷனர் புரிஞ்சுக்கிட்டாரு. விக்ரம் உடனே டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கான ஆர்டரையும் இஷ்யூ பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாம விக்ரம பழி வாங்க நினைச்சோம், கடைசியில அவன் நம்மள பழி வாங்கிட்டான் அப்படின்னு வெளியே விக்ரம்காக காத்துக்கிட்டு இருப்பான் தீனதயாள. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி பஞ்ச் டயலாக் பேச வேணாம், நான் உன்னை பழி வாங்க காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல வேணாம், காக்கி சட்டையில கிரிமினலா தான் யோசிப்பேன், இப்போ நீ என்னோட காக்கி சட்டையும் காட்டிட்ட, இனிமேலே முழு மூச்சா ஒரு கிரிமினல் மாதிரியே யோசிச்சு உன் நிம்மதியை எப்படி அழிக்கிறான் பாருன்னு சவாலை விட போறான். அதுக்கு நம்ம ஹீரோ விக்ரமும் பதில் சவால் நிச்சயம் விடுவாரு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.